ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அமிலங்களை பற்றி தான். அது எதுல எல்லாம் காணப்படுது, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மழைநீரின் pH அளவு 5.6க்கு குறைவாக இருப்பின் அது அமில மழை. ஹைட்ரஜன் அயனிகளை தரவல்லவை அமிலங்கள். அமில மழையில் காணப்படும் அமிலங்கள் கந்தகம், நைட்ரிக். வேதிப்பொருட்களின் அரசன் சல்ஃபியூரிக் அமிலம். விட்ரியால் எண்ணெய் எனப்படுவது சல்ஃபியூரிக் அமிலம். வலிமையான திரவம் நைட்ரிக் அமிலம். எறும்பு கடிக்கும்போது நம்ம உடம்புல செலுத்தப்படுவது ஃபார்மிக் அமிலம். வினிகர் எனப்படும் புளித்த காடியில் இருப்பது ஆஸ்டிக் அமிலம். கார் பேட்டரியில் உள்ள அமிலம் சல்ஃபியூரிக். ஹைட்ரோஃப்ளோரிக் அமிலம் கண்ணாடியை கரைக்கும். 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 1 பங்கு நைட்ரிக் அமிலம் கலந்தால் ராஜதிராவகம். ராஜதிராவகத்தில் மட்டுமே தங்கம் கரையும். எலுமிச்சை பழத்தில் காணப்படுவது சிட்ரிக் அமிலம். புளி மற்றும் திராட்சையில் காணப்படுவது டார்டாரிக் அமிலம். ஆஸ்பரினின் வேதியியல் பெயர் என்ன? ஆஸ்டேல் சாலிசில். மயக்க மருந்தாக உதவுவது பார்பியூசரிக் அமிலம். நைலான் தயாரிக்க உதவுவது அடிபிக் அமிலம். பினாப்தலின் தயாரிக்க உதவுவது தாலிக் அமிலம். பினாலின் வேறு பெயர் கார்பாலிக் அமிலம். கலோரிமீட்டரில் நியமமாக பயன்படுவது பென்சாயிக் அமிலம். இன்றைக்கி நம்ம பார்த்தது அமிலங்கள், அதை பற்றி பார்த்தோம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறையா வேணுமா? நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.